இடராக வாழ்ந்து காட்டுவோம். என்னாலுமே ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இன்று பிறந்தநாள் காணுகிற ஜோசப் சேவியர் ராஜதுரை அவர்களுக்கு இறைவன் செய்து வரக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காகவும் இறையாசிர் வேண்டியும் ஜெபிப்போம். ஆச்சிமடம் கோஸ்மான் சூசே அவர்களுடைய மனைவி மரிய மனோகரி என்ற மரியம்மாள் அவர்களுடைய மரித்த 30வது நாள் நினைவு நாளில் அவருடைய ஆன்மா இழுத்து இளைப்பாறுதல் அடைய வேண்டிக் கொள்வோம். மேலும் ஃபெலிக்ஸ் மோத்தா ஆண்மிளை பாட்டிக்காகவும் ரோஸ் பெர்னாண்டோ டக்ளஸ் மோத்தா ஆண்மிளை பாட்டிக்காகவும் ஜெபிப்போம். மேலும் கிறிஸ்துவுக்குள் மரித்த ஜோசப் ஆதிலிங்கம், ராஜம் ஆதிலிங்கம், ஜோசப் சேவியர், லூர்து ஜே மேரி, வாசுதேவன், சரோஜா, ஜோ, பிரான்சிஸ் ராய் ஆகியோருடைய ஆண்மிளை பாட்டிக்காகவும் குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்திலே தொடர்ந்து இறையாசிரியர் இருக்கும்படியாகவும் யாரும் நெய்யாத ஆன்மாக்களுக்காகவும் மாசில்லா குழந்தைகளுடைய ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். உத்தரகி ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆன்மாக்கள், யாரும் நெய்யாத கைவிடப்பட்ட ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காக ஜெபிப்போம். ஹார்ட்லி மேக்ஸ்டன் ரொட்ரிகோ, லிவார்தின் ரொட்ரிகோ, கிளாஸ்டர் ரொட்ரிகோ, கில்பர்ட் ரொட்ரிகோ, மார்க் பர்னாந்து, தயாபரி பர்னாந்து, பிரேமராஜன் பர்னாந்து, ஜெயசீலன் ஆகியோருடைய ஆண்மிளை பாற்றிக்காக வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களை, நம் எல்லோருமாக இணைந்து ஜெபிக்கிற பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் விருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் குழுவினர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தவக்கால முயற்சிகளால் பயிற்சியும் முது வார்த்தையால் ஊட்டமும் பெறுகிற நாங்கள் புனித ஒருத்தல் முயற்சிகளால் முழு இதயத்தோடு எங்களை உமக்கு அர்ப்பணித்து வாழ உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்மை நோக்கி மன்றாடுவதில் நாங்கள் என்றும் ஒன்றுபட்டிருக்கவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 தொடர்ந்து 5 முதல் 9 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது: இப்பொழுது இஸ்ரேலரே கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கிக் கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்கள் இனங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரைப் போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 147. நாம் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. எருசலேமே ஆண்டவரை என்றென்றும் போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை என்றென்றும் போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை என்றென்றும் போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை என்றென்றும் போற்றுவாயாக. அவர் தமது கட்டளைகளை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண்கம்பிளி போல் பனிமலை பொழியச் செய்கின்றார். சாம்பலை போல் உறைபனியை தூவுகின்றார். யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமனங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். எருசலேமே
எருசலேமே ஆண்டவரே என்றென்றும் போற்றுவாயாக. இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 17 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச்சிறியது ஒன்றேயேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச்சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உயிரினங்கள் எப்படி வாழ்கின்றன என்றால், ஒரு தலைமுறை தன் அடுத்த தலைமுறைக்கு தன் அறிவை கடத்துகிறது. ஒரு உயிரிடமிருந்து அறிவானது இன்னொரு உயிருக்கு கடத்தப்படுகிறது என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த கடத்தப்படுதலை நாம் எப்படி சொல்லுகிறோம் என்றால், கற்றுக் கொடுத்தல் என்று சொல்லுகிறோம். கற்றுக் கொடுத்தல் எப்படி நடக்கிறது? அன்பார்ந்தவர்களே, ஒரு மீன் தண்ணீரில் பிறக்கிறது. அது தண்ணீரில் நீந்துவதற்கு யார் கற்றுக் கொடுக்கிறார்? யாருமே கற்றுக் கொடுக்க வேண்டாம், அது இயல்பாகவே நீந்துகிறது. அப்படியானால் இந்த மீன் குஞ்சுக்கு இந்த அறிவு எப்படி கிடைத்தது, எப்படி கடத்தப்பட்டது என்று பார்த்தோம் என்றால், ஜீன் என்று சொல்லப்படுகிற மரபணு மூலமாக அது கடத்தப்படுகின்றன. எனவே அறிவு கடத்தப்படுவதில் மரபணு ஒரு குறிப்பிட்ட அளவு வேலை செய்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்கலாம். தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது. அது எப்படி அழகாக, இவ்வளவு நேர்த்தியாக, யாருமே சொல்லிக் கொடுக்காத போதும் கூட இவ்வளவு அற்புதமாக கட்டி முடிக்கிறது, எப்படி சாத்தியமாகிறது என்று நமக்கு வியப்பாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, தூக்கணாங்குருவி கூடு கட்டுவது போல புறாக்கள் கூடு கட்டுவதில்லை, காக்கைகள் கூடு கட்டுவதில்லை, மற்ற குருவிகள் அதுபோல் அழகாக கட்டுகிறதா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த தாய்ப்பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை. தூக்கணாங்குருவியினுடைய தாய்ப்பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு அது எப்படி கட்ட வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதில்லை.
ஒரு பருவம் வந்தவுடனே அவைகள் இயல்பாகவே அப்படி தன்னுடைய மரபணு மூலமாக பெற்றுக்கொண்டதை வைத்துக்கொண்டு கட்ட தொடங்கி விடுகின்றன. ஆனால் விலங்குகளை பார்க்கிறோம். ஒரு சிங்கம் தன்னுடைய குட்டிகளுக்கு வேட்டையாட கற்றுக் கொடுக்கிறது. கோழி தன்னுடைய குஞ்சுகளுக்கு இறை எப்படி பொறுக்குவது என்று சொல்லி இந்த குப்பைகளை கிண்டி அது கற்றுக் கொடுக்கிறது. அதை பார்த்து அவைகள் கற்றுக்கொள்கின்றன. அன்பார்ந்தவர்களே, கற்றல் எப்படி நடக்கிறது என்று சொன்னால், ஒரு புறம் மரபணு மூலமாகவே இயல்பாகவே அவைகளுக்குள் இருக்கக்கூடியவைகளை கொண்டு அவைகள் நடக்கின்றன. இன்னொன்று தன்னுடைய தாயை பார்த்து தந்தையை பார்த்து கற்றுக் கொடுத்தல் அல்லது கற்றுக்கொள்ளுதல் நடக்கிறது. இவையெல்லாம் இப்படி நடக்கிற போது மனிதனுக்கு மட்டும் கற்றுக்கொள்ளுதல் என்பது எப்படி நடக்கிறது என்று சொன்னால், கல்வி என்கிற முறையின் மூலமாகத்தான் நடக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். என் அன்பார்ந்தவர்களே, வார்த்தை வழியாக, சத்தத்தின் வழியாக, ஒலிகள் வழியாக கற்றுக் கொடுத்தல் அல்லது கற்றுக்கொள்ளுதல் என்பது மனிதனுக்கு நடக்கிறது. சத்தமிடுதலை விலங்குகளும் செய்கின்றன. ஆனால் அதை தாண்டி வார்த்தைகளோடு அர்த்தத்தோடு கற்றுக்கொள்ளுதல் என்பது மனிதனுக்கு நடப்பதை நாம் பார்க்கிறோம். அதனுடைய ஒரு உச்சகட்டமாக தான் சட்டதிட்டங்களை கடைப்பிடியுங்கள், ஒழுங்குமுறைகளை கடைப்பிடியுங்கள், சம்பிரதாயங்கள் இவைகள் என்றெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருப்பதை நாம் புரிந்து கொள்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய முதல் வாசகம் மிக அற்புதமான ஒரு செய்தியை சொல்கிறது. மோசே வழியாக ஆண்டவர் மக்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? இணைச்சட்ட புத்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தில் என வாசிக்க கேட்கிறோம். கவனமாயிருங்கள், உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் என்னுடைய சட்டத்திட்டம், இதுதான் என்னுடைய ஒழுங்குமுறைகள், இதை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வாக்கு சொல்லுகிற போது அதை நாம் எல்லோரும் கற்று கடைப்பிடிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்பதை இது நமக்கு வெளிப்படுத்துகிறார். நற்செய்தி வாசகத்திற்கு நான் வருகிற போது, நான் இந்த சட்டத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக வந்தேன், இவை அழிப்பதற்காக அல்ல என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவதை நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆகவே இந்த சட்டத்திட்டம், இந்த ஒழுங்குமுறைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே கடைப்பிடித்தல், கற்றுக்கொள்ளுதலுடைய உச்சம் என்னவென்று சொன்னால் அது நிறைவேறச் செய்தல் என்பதுதான். ஆகவே தான் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கற்றுக் கொடுத்தல் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. நம்முடைய தலைமுறைகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பல நல்ல பழக்க வழக்கங்கள் மறைந்து போயின, காணாமலேயே போயிருக்கின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், கற்றுக் கொடுத்தல் என்பது நடைபெறாமலேயே போய்விட்டதினால் அது அப்படி அந்த பழக்க வழக்கங்கள் இல்லாமலேயே போய்கொண்டிருக்கிறதை நாம் நினைத்து பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், தமிழிலே ஏகப்பட்ட பழமொழிகள் இருக்கின்றன, நிறைய மருத்துவ குறிப்புகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு காலத்தில் யாரை கேட்டாலும் அவர்கள் சொல்லுவார்கள், பெரியவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆண்கள் பெண்கள் என்று வித்தியாசம் பாராமல் இதை குடித்தால் சரியாக போகும், இந்த கஷாயத்தை சாப்பிட்டா சரியாக போயிடும், இது இதை செஞ்சால் சரியாக போயிடும், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் அடுத்த தலைமுறைகள் அதை கற்றுக்கொள்ளவில்லை, கற்றுக் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதுபோலவே நாமும் பல நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு பலவற்றை கற்றுக் கொடுக்க மறந்திருக்கிறோம். இந்த புனிதர் யார்? இந்த புனிதர் என்ன செய்தார்? இந்த புனிதருடைய வாழ்க்கை வரலாறு என்ன? கோவில் என்றால் என்ன? திருச்சபை என்றால் என்ன? திருச்சபையினுடைய வழிபாடுகள் என்ன சொல்கிறது? ஏன் இந்த நாளில் இதை கொண்டாடுகிறோம்? இதற்கு முக்கியத்துவம் என்ன? நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை நாம் பல நேரங்களில் கற்றுக் கொடுப்பதே இல்லை. நாம் போனால் போதும் நம்ம நினச்சிட்றோம். பிள்ளைங்களை என்ன செய்கிறோம்? நீ படி,
நீ வீட்டில் உட்காந்துரு போதும், அது ஞாயிற்றுக்கிழமையானாலும் பரவாயில்ல, உனக்கு முக்கியமான வேலை இருக்கலாம், நீ இதை பாரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருவோம். அல்லது வேறு ஏதாவது முக்கியமான வேலை இருந்ததுன்னு சொன்னால், சரி சரி இங்கே உட்காந்துரு, அம்மா கோயிலுக்கு போயிட்டு வாரேன், அப்பா கோயிலுக்கு போயிட்டு வாரேன் அப்படி சொல்லுகிற இந்த பழக்க வழக்கம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இது ஆலயத்தை குறித்தோ ஞாயிறு வழிபாட்டை குறித்தோ இதனுடைய முக்கியத்துவத்தை குறித்தோ பல நேரங்களிலே கற்றுக் கொடுக்காமலேயே இருந்து விடுவதனால் நிறைய பின்னடைவுகள் நடக்கிறது. அதில் நீ முதல் வாசகம் சொல்கிறது, இதை உன் பிள்ளைகளுக்கும் உன் தலைமுறைக்கும் உன் பேரப்பிள்ளைகளுக்கும் காலந்தோறும் நீ கற்றுக் கொடுத்து கொண்டு வா, இதுதான் என்னுடைய ஒழுங்குமுறை, இதுதான் என்னுடைய சட்டத்திட்டம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நற்செய்தி வாசகம் இதை நிறைவேற்றுவதற்காகத்தான் வந்தேன், இதை அழிப்பதற்கல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் பெற்றுக்கொண்ட கடவுளுடைய கட்டளைகளை, நன்மையான பழக்க வழக்கங்களை, இறைவன் தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டிய, கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நாம் எந்த அளவுக்கு அப்படி செயல்பட்டிருக்கிறோம் என்று நம்மையே ஆய்வு செய்து பார்ப்போம். ஆமென். எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும், வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இப்பலி பொருட்களோடு உமக்களின் மன்றாட்டுக்களையும் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். உம்மறை நிகழ்வுகளை கொண்டாடும் எங்களை ஆபத்துகள் அனைத்திலிருந்தும் காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதுதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட பரிபாலக பேரருள் தந்தை மோட்சராஜன் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய சவேரியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, புயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலை துணை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன். சொந்தமெல்லாம் நீதானே, நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா வா. அன்பு மொழி பேசும் இன்ப மொழியில் இயேசு, என்னாலும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்ப மொழியில் இயேசு, என்னாலும் நண்பன் நீயே. கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே. உன் அன்பு ஒன்றே நான் வேண்டினேன், நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன். சொந்தமெல்லாம் நீதானே, நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா வா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென்.
இறையடியார் பீட்டர் பரதேசியை திரு அவை புனிதர் என்று அறிவிக்க ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, மனிதரை புனிதராக்க உம் திருமகன் வழியாக இவ்வுலகில் உமது திரு அவையை நிறுவினீர். திரு அவையின் சிறப்புமிக்க உறுப்பினர்களாக காலந்தோறும் நாடுகள் தோறும் புனிதர்களை தோன்றச் செய்தீர். கிறிஸ்துவை பின்பற்றி ஏழ்மையை கடைப்பிடித்த புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வழித்தோன்றலாக பீட்டர் பரதேசி எங்கள் நாட்டில் தன் உடைமைகளை எல்லாம் ஏழைகளுக்கு ஈந்து உலக ஆடம்பரங்களையும் பதவிகளையும் உதறி தள்ளிவிட்டு ஊர் ஊராய் அலைந்து திரிந்து நற்செய்தியை அறிவித்தார். பீட்டர் பரதேசியார் மூலம் பல நன்மைகளை பெற்றமைக்காக நன்றி கூறுகிறோம். பொருளாசைக்கு அடிமையாகாமல் அவரை போன்று நற்செய்தி விழுமியங்களை பின்பற்ற அருள் தாரும். மேலும் உமது திரு அவை விரைவில் உமது அடியார் அவரை புனிதராக அறிவிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு ஊட்டமளிக்கு விண்ணகவிருந்து எங்களை புனிதப்படுத்துவதாக. தவறுகள் அனைத்திலிருந்தும் அது எங்களை தூய்மைப்படுத்தி மறு உலக வாக்குறுதிகளுக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு